இப்போ வரைக்கும் டோரிமான்ல இருந்து ரிலீஸ் ஆன மேக்ஸிமம் எல்லா மூவிஸும் நான் பார்த்துட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ்னா ஒரு 4-5 சொல்லலாம். அதில் இந்த மூவியும் ஒன்று. ஆஸ் ஏ டோரிமான் ஃபேனா நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே இந்த மூவியில் இருக்கு. நீங்கள் டோரிமான் ஃபேன் அப்படின்னா இந்த மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் 30th செஞ்சுரியில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கிளாரிங்கிற ஒரு குட்டி பொண்ணு வா நம்ம போய் விளையாடலாம்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு மிலோவை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் மிலோ ரொம்ப சின்சியராக எதையோ ட்ரா பண்ணிட்டு இருக்கான். கிளாரி சொல்றதையும் அவன் கண்டுக்கல. இதனால காண்டான கிளாரி நான் தனியாகவே போய் விளையாடுறேன்னு சொல்லி கோவமா காட்டுக்குள்ளே போகிறான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு டைம் ஹோல் ஓப்பன் ஆகுது. கிளாரி அதுக்குள்ளே மாட்டிக்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ப்ரெசென்ட்ல பார்த்தா நம்ம நோபிட்டாவையும் டோரிமானையும் ஒரு மான்ஸ்டர் அடிச்சு துவைச்சிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்களும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கேயும் பூந்தடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பசில் மாதிரி இருக்கு. இவங்களும் அங்கேயும் பூந்து ஒரு வழியை எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சி அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா இவங்க டோரிமானோட என்ட்ரி லைட்டுங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பெயிண்டிங்குள்ளேயும் போய் இந்த மாதிரி சாகசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம நோபிட்டா ஏதோ ஒன்று வித்தியாசமா வரைஞ்சிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா பைபிள் அவனோட அப்பாவை தான் இப்படி வரைஞ்சிட்டு இருக்கான். இதுல வேற ஆடாம இருங்க அசையாம இருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நோபிட்டாவும் நீங்க இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா நான் எப்படி டிரா பண்ண முடியும், என் டிராயிங்கை பார்த்து அப்புறம் எல்லாருமே சிரிப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். நோபிட்டோட அப்பாவும் மத்தவங்க சொல்றதை நீ கண்டுக்காத, ஏன்னா டிராயிங்கிறது பைபிள்ல அப்படியே தூங்கிடுறாரு. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்காரு, அதனால தூங்கிட்டாரு. நோபிட்டாவும் இப்போ நான் என்ன பண்றது, எப்படி இந்த சம்மர் ஹோம்ஒர்க் முடிக்கிறது, வானத்துல இருந்து ஏதாவது நல்ல பெயிண்டிங் வந்து விழுந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க கல்லை மேலே தூக்கி போட்டுட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு மேலே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு பெயிண்டிங் நோபிட்டோட தலையிலேயே வந்து விழுவுது. நம்மளுங்களும் இந்த பெயிண்டிங் எப்படி வானத்துல இருந்து விழுந்துச்சு, இதை ஏன் பலகையில வரைஞ்சிருக்காங்க, இதோட ஷேப்பே வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி அதை ஆட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த டிராயிங்ல இருக்க அந்த வவ்வால் இருக்கு இல்லையா, ஆங்கிளுக்கு ஏத்தபடி அதோட கலர் மாறிக்கிட்டே இருக்கு. இவங்க அதை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நொபிட்டாவும் நம்ம அந்த பெயிண்டிங்ல இருக்க பொண்ணுக்கிட்டே கேட்டலாம்னு சொல்லி என்ட்ரி லைட்டை யூஸ் பண்ணி அந்த பெயிண்டிங் உள்ள போறாங்க. இவங்களும் அங்கேயும் சுத்தி ஒரு வழியா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு புயல் வேகத்துல துருன்னு அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கா. அவ்வளோ ஒரு பட்டர்ஃப்ளையை துரத்திட்டு இருக்கும் போது தெரியாம நம்மளுக்கு ஓப்பன் பண்ண போர்ட்டலுக்குள்ள விழுந்துடுறா. இங்க வந்து பார்த்தா இடமே வித்தியாசமா இருக்கு. அவ்வளோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல கிளாரின்னு ஒரு குட்டி பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் அது. நோபிட்டோட அம்மா வந்து பார்த்துட்டு யாரு நீ நோபிட்டோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கீழே பாக்குறாங்க. பார்த்தா அவளோட கால் மண்ணா இருக்கும், இடமே நாரி போயிருக்கு. அதை பார்த்து நோபிட்டோட அம்மாவும் காண்டாயிட்டு அவளை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா கிளாரி ரொம்ப பயந்துகிட்டு அங்கங்க பூந்தடிச்சு வீட்டை சுத்தி ஓடிட்டு இருக்கா. நோபிட்டோட அப்பாவும் இதை எதையுமே கண்டுக்காம ரொம்ப சின்சியரா டிவி பார்த்துட்டு இருக்காரு. டிவியில ஒரு பழைய மியூசியமை சுத்தம் பண்ணும்போது ஒரு ரேரான பிக்சர் கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஒரு நகரத்தை காமிக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு நகரம் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் வரலாற்றுல இல்லையா. அது மட்டும் இல்லாம இது ஆங்கிளுக்கு ஏத்தபடி இதோட கலரும் மாறுதான். இந்த ப்ளூ கலர் ரொம்ப ரேரானது. இந்த கலரை யாராவது கண்டுபிடிச்சா அவங்களுக்கு 10 பில்லியனுக்கு மேல அமௌண்ட் தரதா சொல்லிட்டு இருக்காங்க. அது டைமண்டை விட விலை உயர்ந்தது. நோபிட்டோட அப்போ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கிளாரி அங்கேயும் பூந்து வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறோம். பார்த்தா பார்க்குற எல்லாமே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல நம்ம சூனியாவும் ஜியானும் அந்த டிவியில வந்த நியூஸை பார்த்துட்டு அந்த கலர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச கோடீஸ்வரர் ஆயிடுவோம், நம்ம எப்படியாவது அந்த கலரை கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிளாரியும் ஒரு பட்டர்ஃப்ளையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள போயிடுறோம். அங்க இருக்க எல்லா மிஷின்ஸுமே ரொம்ப டேஞ்சர். இவ பாட்டில் அசால்ட்டா அங்கேயும் சுத்திட்டு இருக்கா. அதை யதார்த்தமா பார்த்து நம்ம சிசுகா ரொம்ப சாக்காய் கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா போன நம்ம ஜியானு உள்ள புந்து ஒரு வழியா அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி கிளாரியை காப்பாத்திடுறான். இந்த சைடு நம்ம நோபிட்டாவும் டோரிமானும் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா தேடி பார்த்து கிடைக்கலன்னு சொல்லி அந்த பெயிண்டிங்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா இடமே நாரி போய் கிடக்குது. இது எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு தான் காரணமா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணை தேடி கிளம்புறாங்க. இந்த சைடு நம்பாளுங்களும் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவ பேசுறது இவங்களுக்கு சுத்தமா புரியல. இவங்க பேசுறது அந்த பொண்ணுக்கு புரியல. ஆனா கிளாரியோட கண்ணு கலர் மாறிக்கிட்டே இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சிசுகாவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. சூனியாவும் உத்து பார்த்துட்டு இது டிவியில வந்து அதே கலர் தான், அப்ப அந்த கலர் உண்மையாவே இருக்குன்னு சொல்லி பைபிள்ல ரொம்ப சந்தோஷப்படுறோம். டோரிமானும் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ஜெல்லி எடுத்து கொடுக்குறோம். ஆனா கிளாரி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுறான். நம்ம ஆளுங்களும் வேற ஏதாவது நல்ல கேஜெட் ஆயிடுன்னு சொல்றாங்க. டோரிமானும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடி திரும்பவும் ஒரு 4-5 ஜெல்லி எடுக்கிறோம். அவ சாப்பிடலாம் என்ன நாப்ப சாப்பிடலாம்னு சொல்றோம். அதை கேட்ட நம்ம ஆளுங்களும் இதை தான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தியான்னு சொல்லி கவுந்துடுறாங்க. இப்ப நம்ம ஆளுங்க பேசுறது கிளாரிக்கு நல்லாவே புரியுது. கிளாரியும் எப்படி இதை பண்ணீங்கன்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறா. சிசுகாவும் இவன் பேரு டோரிமான், இவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்து ரோபோட்னு சொல்றா. ஆனா ரோபோட்னா என்னன்னு கூட நம்ம கிளாரிக்கு தெரியல. நோபிட்டாவும் அதாவது இவன் ஒரு மெஜிசியன் மாதிரிங்கிறான். இதை கேட்ட கிளாரியும்
ஓ இவர் மேஜிக்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி அவன் மைண்ட்ல அப்படியே நினைச்சுக்கிறான். கிளாரியும் அங்க இருக்க கண்ணாடியை ரொம்ப நேரமா அழுத்தி அழுத்தி தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி நம்ம டோரிமானும் இவ பெயிண்ட்டுக்குள்ள இருந்து வந்தாங்கிற எல்லா கதையும் நம்மளுக்கு கிட்ட சொல்லிடுறான். கிளாரியும் டோரிமான் கிட்ட இதுவும் உன்னோட மேஜிக் தானோ, கண்ணுக்கே தெரியாம எப்படி இங்க ஒரு சுவர் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. கிளாரியும் டோரிமான் கிட்ட நீ மேஜிக் மேன் தானே, என்னோட ஆசையை நிறைவேற்ற நான் என்னோட ராஜ்யமான ஆர்ட்ரியாவுக்கு போகணும்னு சொல்றான். ஆனா அப்படி ஒரு பேரை நம்மளுங்க இப்ப வரைக்கும் கேள்விப்படல. சூனியாவும் வரலாறு புக்கெல்லாம் திருப்பி பார்த்துட்டு அப்படி ஒரு இடமே இல்லைன்னு சொல்லிடுறான். கிளாரியும் ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டோரிமானும் இந்த பெயிண்டை டிரா பண்ணவர் அப்படி ஒரு இடத்த உருவாக்கி இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கிளாரி எதர்ச்சியா நியூஸ் பேப்பர்ல இருந்த பிக்சரை பார்த்துட்டு இதுதான் என்னோட ராஜ்யம், இதுதான் என்னோட ஆர்ட்ரியா, நாங்க போகணும்னு சொல்றோம். அதை பார்த்து நம்ம ஆளுங்களும் பயங்கரமா சாக்காயிடுறாங்க. ஏன்னா காலையில டிவியில சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ் தான் அது. சூனியாவும் ஜியானும் நம்ம கண்டிப்பா கிளாரிய அவளோட இடத்துக்கு கூட்டு போய் விடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போன இவங்க தேடிட்டு இருக்க அந்த கலர் கிடைக்கும், அதை வச்சு நம்ம பணக்காரங்க ஆயிடலாம்னு சொல்லி சூனியாவும் ஜியானும் ஒரு தனி பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களும் நோபிட்டோட வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா நம்ம ஜியானு சூனியா மட்டும் ஓரமா உட்காந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம நோபிட்டா வரைஞ்ச டிராயிங்கை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த பெயிண்டிங்குள்ள போய் அந்த நகரத்தை எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாங்க. ஆனா அப்படி ஒரு நகரம் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் அங்க இல்ல. கிளாரியை விடாம இவங்களை கூட்டிக்கிட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்கா. அப்ப கிளாரியோட ஃப்ரெண்டு பேசுற வவ்வால பாக்குறாங்க. டொரிமானும் இந்த டிராயிங்கை வரைஞ்சவரு தான் இப்படி ஒரு அனிமலை உருவாக்கி இருக்காருன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இவங்களும் ரொம்ப தூரமா நடந்து கடைசியில ஒரு எண்டுக்கு வந்துடுறாங்க. ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்கு. ஆக்சுவலா இவங்க அந்த பெயிண்டிங்கோட எட்ஜுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களால போக முடியாது. டொரிமானும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். இதை கேட்டு காண்டான கிளாரியும் நீ ஒரு மேஜிக் மேன் தானே, நான் இப்ப எப்படியாவது அந்த நகரத்துக்கு போகணும், என்னை அங்க கூட்டு போன்னு சொல்லி டோரிமான் கிட்ட கோவமா கத்துறா. டோரிமானும் அப்படியே பின்னாடி தள்ளி தள்ளி ஒரு புதருக்குள்ள விழுந்துடுறோம். பார்த்தா அங்க ஒரு ஹோல் இருக்கு. டோரிமானும் வெளியே வந்து நீங்களும் உள்ள வாங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த ஹோலுக்கு உள்ள போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க தேடி வந்த ராஜ்யம் அங்க இருக்கு. இவங்களால அதை நம்பவே முடியல. கிளாரிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம ஜியானுக்கும் சூனியாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நொபிட்டாவும் கீழே கிடக்கிற டிராயிங் எடுத்து பார்க்கறான். நொபிட்டாவோட தலையில ஒரு டிராயிங் விழுந்துச்சு இல்லையா, அதோட மீதி பாதி தான் இது. ஸோ இப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா நம்பாளுங்க ஒரு டிராயிங் வழியா உள்ள வந்து இன்னொரு டிராயிங் வழியா வெளியே வந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்தெல்லாம் பாக்குறப்ப இந்த டிராயிங் மாதிரியே இல்ல, பார்க்க ஒரிஜினலா இருக்கு. டோரிமானோட டிவைஸை வச்சு செக் பண்றான். செக் பண்ணதுல அவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன் அப்படின்னா நம்பாளுங்க இப்ப 30th செஞ்சுரியில இருக்க ஒரு உண்மையான நகரத்துக்குள்ள இருக்காங்க. பெயிண்டிங் மூலமா எப்படி டைம் டிராவல் பண்ண முடியும்னு சொல்லி டோரிமானும் ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டு இருக்கான். ஜியானும் சூனியாவும் நம்ம அந்த நகரத்துக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த நகரத்துக்குள்ள போறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருமே இவங்கள ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இவங்களோட ட்ரெஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டோரிமானும் மேஜிக் கேமரா டிவைஸை வச்சு எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் மாத்திடுறோம். இங்க ஏதோ சந்தை போல எங்க பார்த்தாலும் ஒரே பெயிண்டிங்ஸா வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல இருக்க ஒரு எரிமலையை பாக்குறாங்க. அப்பதான் கிளாரி ஒரு விஷயத்த சொல்றோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த எரிமலை வெடிச்சதுனால தான் இந்த அருவியை உருவானுச்சோம். அது மட்டும் இல்லாம அந்த எரிமலையை இவங்க சாத்தானோட குகைன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த எரிமலைக்குள்ளதான் ஐசலுங்கிற ஒரு டீமன் இருக்கிறதா கிளாரி சொல்றா. நம்ம ஆளுங்களும் சாக்காயிட்டு என்னன்னு கேக்குறாங்க. ஆனா கிளாரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிடுறா. அப்படியே பக்கத்துல பார்த்தா நம்ம மிலோ வழக்கம் போல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கோம். கிளாரியை பார்த்த உடனே அவனால அதை நம்பவே முடியல. அவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். கிளாரியே ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் நெருங்கி ஓடி வராங்க. பார்த்தா நம்ம கிளாரி சின்ன பொண்ணா இருக்கோம், மிலோ பெரிய பையனா இருக்கான். கிளாரியும் நீ இன்னும் டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருக்கிய, என்னை தேடலையான்னு கேட்கறான். மிலோவும் கடந்த 4 வருஷமா இந்த கண்ட்ரில இருக்க எல்லா இடத்துலயும் உன்னை தேடிட்டேன், உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியல, நீ காணாம போய் 4 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா நீ எப்படி இன்னும் சின்ன பொண்ணா இருக்குன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். கிளாரியும் இவங்க தான் என்னை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்றோம். இப்போ நம்மளுங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்து மிலோட வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா நம்ம கிளாரி தான் இந்த ராஜ்யத்தோட இளவரசியாம். அது மட்டும் இல்லாம நம்ம மிலோவோட அப்பா தான் இந்த ராஜ வம்சங்களை சேர்ந்தவங்களோட பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சு கொடுப்பாராம். ஸோ அதனால நம்ம மிலோவும் கிளாரியும் சின்ன வயசுல இருந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் மிலோவோட அப்பா இறந்துட்டாராம். மிலோவும் கிளாரி காணாம போனதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கிளாரி இங்க இருந்து காணாம போய் 4 வருஷம் ஆகுது. அந்த 4 வருஷமா ராஜாவோட ஆட்கள், ராஜ்யத்துல இருக்கவங்க, நம்ம மிலோன்னு சொல்லி எல்லாருமே கிளாரிய இந்த கண்ட்ரி ஃபுல்லாவே தேடி இருக்காங்க. ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஒரு மந்திரவாதி ராஜ்யத்துக்கு வந்து உங்க பொண்ணு ஐசலோட சாபத்துக்கு ஆளாகிட்டா அவ திரும்ப எப்பவும் இங்க வரமாட்டான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மற்றவங்களும் கிளாரிய தேட்டறத நிறுத்திட்டாங்களாம். நம்ம ஆளுங்களும் ஐசலோட சாபமா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்பதான் கிளாரி ஒரு விஷயத்த சொல்றான். ஐசலுங்கிறது ஒரு கொடூரமான டீமன். இவங்க முன்னோர்கள்லாம்
கண்டிப்பா ஒரு நாள் அந்த டீமன் வந்து இந்த உலகத்தை அழிக்கும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை இன்னும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சிசுகாவும் டோரிமான் கிட்ட கிளாரி எப்படி அந்த பெயிண்டிங்குள்ள மாட்டியிருப்பான்னு கேட்கறா. டோரிமான் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இது டைம் ட்ரிப்பரா இருக்கும்னு சொல்றான். அதாவது டைம் ஹோல் எதிர்பாராத விதமா ஓப்பன் ஆகி அதுக்குள்ள கிளாரி மாட்டிக்கிட்டா. அவ உள்ள மாட்டிருக்கிறப்ப அவளோட சுய நினைவை இழந்திருப்பா. அவளுக்கு நிஜம் எது கனவு எதுங்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா டைம் ஹோல் அவளை பெயிண்டிங்குள்ள இழுத்து போட்டிருக்கும். ஸோ அப்படிதான் கிளாரி பெயிண்டிங்குள்ள மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டோரிமான் சொல்லிட்டு இருக்கான். கிளாரியும் சரி நம்ம எல்லாரும் ராஜ்யத்துக்கு போலாம்னு சொல்றா. ஆனா ராஜாவும் ராணியும் இப்ப ஏதோ டூருக்கு போயிருக்காங்களாம், நாளைக்கு தான் வருவாங்களாம். உடனே ஜியானு சரி நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி நாளைக்கு கிளாரி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டே போயிடலாம்னு சொல்றான். நம்ம ஆளுங்களும் சரின்னு சொல்றாங்க. டோரிமானும் அவனோட வாட்டர் பில்டிங் மிஷின் டிவைஸை யூஸ் பண்ணி தண்ணியை வச்சு ஒரு பெரிய பில்டிங்கை உருவாக்குறான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்சபடி அவங்க ரூம் ஆல்டர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்கல்னு சொல்லி இன்னொரு டிவைஸை எல்லாருக்கும் கொடுக்குறான். ஆனா இது அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணோமா அந்த தண்ணி அப்படியே கரைஞ்சிருமா. நம்ம நோபிட்டாவும் ஒரு சோப்பை உருவாக்கி ரொம்ப ஜாலியா படுத்துட்டு இருக்கான். ஜியானு சுனியும் உள்ள பூந்து அந்த ஸ்ப்ரிங்கிளை அதிகமா தெளிச்சு அந்த தண்ணியை கரைச்சிடுறாங்க. இந்த மாதிரி டோரிமான் டிவைஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் நம்ம மீலோ கிளாரியோட கண்ணியை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த கலரை உருவாக்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதாவது பயபுள்ள சின்ன வயசுல இருந்து கிளாரியோட கண்ணுல இருக்க அந்த கலரை உருவாக்க தான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு நைட்டு நோபிட்டாவும் பாத்ரூம் போலாம்னு எழுந்து பார்த்தா மிலோட வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா பைபிள் இந்த டைம்ல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கிளாரியை தான் அவன் ரொம்ப அழகா வரைஞ்சிட்டு இருக்கான். ஆனா இன்னும் கிளாரியோட கண்ணை மட்டும் அவன் வரையாம இருக்கான். நோபிட்டாவும் ஏன்னு கேட்கறான். அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா கிளாரியோட கண்ணு ஆங்கிளுக்கு ஏற்றபடி கலர் மாறும் இல்லையா, அந்த ஒரு கலரை உருவாக்க இவன் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட ஏதோ ஒரு மூலிகையில முட்டையை கலந்து ஊத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட மெத்தடை ட்ரை பண்ணிட்டான். ஆனா இவனால இன்னும் அந்த கலரை உருவாக்க முடியலையா. ஆனா இவனோட முன்னோர்கள் எல்லாருமே ராஜ வம்சத்துக்காக தான் டிராயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த கலரை கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மிலோவோட அப்பா கூட அந்த கலரை கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது மிலோ கிட்ட சொல்றதுக்குள்ளே அவர் இறந்துட்டாரு. அதனால தான் இப்போ மிலோ எப்படியாவது அந்த கலரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நொபிட்டாவும் நீ ரொம்ப ஆர்வமா இருக்க, உன்னால கண்டிப்பா அந்த கலரை கண்டுபிடிச்சு இந்த டிராயிங்கை ஃபுல்ஃபில்லா வரைய முடியும். ஆனால் எனக்கு தான் டிராயிங்கே வரமாட்டேங்குது, டிராயிங் வரைகிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்குன்னு கேட்குறான். மிலவும் பக்கமாக வந்து ஒரு ட்ரிக் இருக்கு, இந்த உலகத்திலேயே உனக்கு எதை ரொம்ப பிடிக்குமோ அதை நீ வர, ஆட்டோமேட்டிக்காக உன்னோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும்னு சொல்கிறான். நோபிட்டாவும் சரின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா பைபிளில் நம்ம டோரிமானை தான் கொஞ்சம் எக்கு தப்பாக வரைஞ்சி வச்சிருக்கான். அடுத்து நம்பாளுங்களும் ராஜா வந்த விஷயம் தெரிஞ்சு அரண்மனைக்கு போகிறாங்க. அப்போ பாலுங்கிறவனை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவன் மீலோட க்ளோஸ் ஃப்ரெண்டான். இவன் தான் மீலோட டிராயிங்லாம் வெளியே கொண்டு போய் நல்ல விலைக்கு வித்து காசு கொண்டு வந்து கொடுப்பானாம். பாலும் கிளாரியை பார்த்துட்டு நீங்க திரும்ப வந்துட்டீங்களான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அவனும் டோரிமானை பக்கமா பார்த்துட்டு நீ ஆலிஸ் ஃப்ரம் ஒண்டர்லேண்ட்ல வர கேரக்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கான். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பால் அங்கிருந்து பூந்தடிச்சே ஓடிடுறான். நம்ம ஆளுங்களும் அரண்மனைக்கு உள்ள போறாங்க. கிளாரியை பார்த்தவொடனே நம்ம ராஜா ராணிக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் கிளாரியா இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கான்னு சொல்லி அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. மிலோவும் இவங்க தான் கிளாரியை கண்டுபிடிச்சு இங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்றான். நம்ம ஆளுங்களுக்கு வர பசி எடுக்க ஆரம்பிக்குது. ராஜாவும் இன்னைக்கு நைட்டு உங்களுக்காக நான் ஒரு பெரிய விருந்து ரெடி பண்றேன், அது வரைக்கும் நீங்க இந்த அரண்மனையை சுத்தி பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லி அவரோட மந்திரி சொடரோங்கிற ஒருத்தனை கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த சொடரோ ஜோக்கர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவனை கீழே விழுந்து விழுந்து எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்கான். சொடரும் நம்ம ஆளுங்களை கூட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்கு. இதுல இருக்க எல்லா பிக்சர்ஸும் நம்ம மிலோவோட முன்னோர்கள் தான் வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஐசலோட பிக்சர் அங்க இருக்கு. சொடரோவும் அந்த ஐசலை பத்தி சொல்றான். அந்த ஐசலுங்கிறது ரொம்ப கொடூரமான டீமன். அது இங்க இருக்க எல்லா கலர்ஸையும் உறிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தையே டார்க்கா மாத்திருமாம். பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இந்த ராஜ்யத்தை அழிக்க ட்ரை பண்ணியிருக்கு. இந்த ராஜ்யத்துல இருக்க எரிமலைக்குள்ள நிறைய பவர்ஸ் இருக்காம். ஐசல் அந்த பவர் மொத்தத்தையும் உறிஞ்சி ஒரு ரெட் டிராகனா உருமாறி இந்த உலகத்தையே அழிக்க ட்ரை பண்ணியிருக்கு. அப்ப ப்ளூ பேட் ப்ளூ கலர்ல இருக்க ஒரு வவ்வால் வந்து அந்த ரெட் டிராகனோட சண்டை போட்டு இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதா இவங்க முன்னோர்கள்லாம் சொல்றாங்களாம். நம்மளுங்களும் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. மீளவும் பக்கத்துல போய் பார்த்தா அங்க இருக்க நிறைய டிராயிங்ஸ் மிஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நாளாவே இந்த ராஜ்யத்துல இருந்து நிறைய பெயிண்டிங்ஸ் திருடு போய்கிட்டு இருக்காம். அப்படியே பக்கத்துல பார்த்தா பால் மறைஞ்சிருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அடுத்து ராஜா சொன்ன அந்த ராஜ விருந்து நடக்குது. நம்ம அழகு பயங்கரமா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நோபிட்டாவும் டோரிமானும் வீட்டுல இல்லாதப்ப
ஜியானும் சூனியாவும் வந்து நோபிட்டாங்களை ரூம்ல வெயிட் பண்ண சொன்னான்னு சொல்லி நோபிட்டாவோட ரூமுக்கு போறாங்க. அன்னைக்கு ஈவினிங் நோபிட்டாவும் டோரிமானும் வந்து பார்த்தா ரூம்ல யாரையுமே காணும். ஒருவேளை ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அவங்க திரும்பவும் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. திடீர்னு நைட்டு பார்த்தா கிளாரி பெயிண்டிங்ல இருந்து வெளியே வந்து ஜியானும் சூனியாவும் ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க இப்ப சிறை தண்டனையில இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போறான். அதாவது நம்ம ஜியானும் சூனியாவும் அந்த கலர் மாறக்கூடிய ப்ளூ கலரை தேடிதான் திரும்பவும் அந்த ராஜ்யத்துக்குள்ள போயிருக்காங்க. சுடோரா தான் அவங்கள ராஜ்யத்துக்குள்ளேயும் கூட்டு போயிருக்கான். நம்ம ஆளுங்களும் உள்ள போய் அங்கேயும் சுத்திட்டு இருக்கப்ப திடீர்னு காவலாளிகள் உள்ள போந்து இவங்க தான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் திருடுறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. பக்கத்துல பால் மறைஞ்சிருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு இருக்கிறத கிளாரியோட ஃப்ரெண்டு அந்த பேசுற வவ்வால் இருக்கு இல்லையா, அது பார்த்துடுது. இந்த வவ்வாலோட நேம் சாய். சாயும் நம்ம சீக்கிரமா இதை கிளாரி கிட்ட சொல்லணும்னு சொல்லி வேகமா வெளியே பறந்து போகுது. பார்த்தா கீழே காவலாளிகள் கிளாரியவே அரண்மனைக்கு உள்ள விட மாட்டேங்கிறாங்க, தடுத்து நிறுத்திடுறாங்க. ஸோ அதனாலதான் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம கிளாரி திரும்பவும் பெயிண்டிங் மூலமா நம்பாளுங்க இடத்துக்கு வந்து அவங்கள கூட்டு வந்திருக்கா. இவங்களும் அரண்மனைக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா காவலாளிகள் கிளாரியவே தடுத்து நிறுத்திடுறாங்க. நீ ஒரு டூப்ளிகேட், உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி எங்க இளவரசை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மேல கையை காமிக்கிறாங்க. பார்த்தா அங்க இன்னொரு கிளாரி இருக்கா. அவ ரொம்ப கோபமா இருக்கா. பெயிண்டிங்கை திருடுறவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்க 2 பேரையும் நாளைக்கே அந்த ஐசல் டீமனோட எரிமலைக்குள்ள போட்டுடலாம்னு சொல்றான். இது கேட்டுனே ராஜாவும் ராணியும் நம்ம கிளாரிக்கு என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா, ஒருவேளை இது எல்லாத்துக்கும் அந்த ஐசலோட சாபம் தான் காரணமா இருக்குமோன்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சாய் பால் மறைஞ்சிருந்து பார்த்த விஷயத்த சொல்லுது. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் டோரிமானுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா பால் ஃபர்ஸ்ட் டைம் டோரிமானை பார்த்தப்ப உன்னைய பார்க்க ஆலிஸ் ஃப்ரம் ஒண்டர்லாண்ட்ல வர கேரக்டர் மாதிரியே இருக்குன்னு சொன்னா இல்லையா. ஆக்சுவலா ஆலிஸ் ஃப்ரம் ஒண்டர்லாண்டுங்கிற காமிக் 19th செஞ்சுரியில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இவங்க இப்ப 30th செஞ்சுரியில இருக்காங்க. அப்ப பால் ஒரு டைம் ஹண்டர், அதாவது டைம் மிஷினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பழங்காலத்துக்கு வந்து இங்க இருக்க விலை மதிப்பில்லாத பொருட்களை எடுத்துட்டு போய் எதிர்காலத்துல விற்கிறது. இந்த வேலையை தான் அவன் பண்ணியிருக்கான். அவன் ஒரு திருடன் சொல்றான். ஆனா மிலோவால இதை ஏத்துக்க முடியல. பால் ரொம்ப நல்லவன் சொல்றான். நம்ம ஆளுங்களும் உனக்கு அவன் மேல டவுட்டே வந்தது இல்லையான்னு கேக்குறாங்க. மிலோவும் இல்ல எனக்கு பால் மேல எப்பவுமே டவுட் வந்தது இல்லைன்னு சொல்றான். நம்ம ஆளுங்களும் சரி பாலோட வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. மிலோவும் நான் அதை அவன்கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஆனா அவன் அதை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றான். நம்ம ஆளுங்களும் அடே இதுலயே உனக்கு டவுட் வந்திருக்க கூடாதான்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. டோரிமானும் சரி நாளைக்கு அவனை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணி அவனோட இடத்த கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். அப்படியே இந்த சைடு ஜியானும் சூனியாவும் ஜெயில உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஜியானியும் சூனியாவையும் அந்த எரிமலைக்குள்ள தள்ளுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்காக கிளாரியையும் சிசுகாவையும் டோரிமான் அனுப்பியிருக்கா அவனோட ஸ்பேர் பேக்கெட்டை கொடுத்து. அது மட்டும் இல்லாம டோரிமானும் நோபிட்டாவும் பாலை சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜியானியும் சூனியாவையும் எரிமலைக்குள்ள தள்ளுறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. ராஜாவும் இந்த சின்ன பசங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான்னு கேட்கிறாரு. கிளாரியும் இல்ல இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு நம்ம இந்த தண்டனை தான் கொடுக்கணும், அப்பதான் இதுக்கப்புறம் யாரும் இந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கீழே தள்ள சொல்றான். உடனே காவலாளிகளும் அவங்க 2 பேரையும் எரிமலைக்குள்ள தள்ளிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஜியான் விடாம அவனோட பல்ல வச்சு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு கட்டத்துல முடியாம 2 பேரும் அந்த எரிமலைக்குள்ள விழுவுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல நம்ம சிசுகாவும் கிளாரியும் ஒரு மாஸ் என்ட்ரியை கொடுத்து அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறான். அடுத்து கிளாரியும் போயிட்டு நீ தான் டூப்ளிகேட்னு சொல்லி 2 கிளாரியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு நம்ம நோபிட்டாவும் டோரிமானும் சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணி பாலோட வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஏகப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. இவன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்களோட டிவைஸை யூஸ் பண்ணி பாலை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு 2 கிளாரியும் நான் தான் ஒரிஜினல்னு சொல்லி இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிசுகா ஒரு விஷயத்த நோட் பண்றான். அதாவது ராஜாவோட மந்திரி அந்த சுடரா இருக்கா இல்லையா, அவன் தனியா இதை ஒண்ணு முணுமுணுத்துட்டு இருக்கான். அதை பார்த்த சிசுகாவுக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு. உடனே 2 கிளாரிக்கிட்டையும் லாஸ்டா நம்ம 2 பேரும் ஒன்னா பாத்துல குளிச்சோம், அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறான். உடனே ஒரு கிளாரி அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றான். ஆனா இன்னொரு கிளாரி இல்ல எனக்கு பாத்துல குளிக்கிறதே பிடிக்காதுன்னு சொல்றான். சோ அவதான் உண்மையான கிளாரி. உடனே இந்த விஷயத்த ஜியான் கிட்ட சொல்றான். உடனே ஜியான் போய் அந்த சுடராவை பிடிச்சிடுறான். பார்த்தா அவன் தான் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி டூப்ளிகேட்டை உருவாக்கி இவ்வளவு நேரமா ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அது தெரிஞ்சவுடனே ராஜாவும் ரொம்ப கோவப்படுறாரு. அப்படியே இந்த சைடு நம்ம ஆளுங்க பாலை கட்டி போட்டுறாங்க. டோரிமானும் உன்னை நாங்க டைம் பெட்ரோல் கிட்ட ஒப்படைக்க போறோம்னு சொல்றான். பாலும் இல்ல அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டோடனே டோரிமானு காண்டாயிட்டு உன்ன மாதிரி திருடங்களை டைம் பெட்ரோல் கிட்ட தான் ஒப்படைக்கணும், நாங்க கண்டிப்பா டைம் பெட்ரோலை கூப்பிடுவோம்னு சொல்லி 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. பாலும் காண்டாயிட்டு அதுக்கு அவசியம் இல்ல, ஏன்னா நானே டைம் பெட்ரோல்ல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்றான்.
அதை கேட்டோடனே நோபிட்டாவும் டோரிமானும், ஓ அப்படியா, அப்ப எங்களுக்கு வேலை மிச்சம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்புறம் தான் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா டைம் பெட்ரோலுங்கிறது இந்த காலத்தை ஏமாத்தி திருடுறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற ஒரு போலீஸ் ஆர்கனைசேஷன் ஃபியூச்சரை சேர்ந்தது. இந்த சைடு சுடரோ இதுக்கப்புறம் எனக்கு முகமுடி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனோட முகமுடியை கலட்டுறான். அதை பார்த்து ராஜா இன்னும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இடையில ஒரு மந்திரவாதி வந்து உங்க பொண்ணு இதுக்கப்புறம் வரவே மாட்டான்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மந்திரவாதியே இவன் தான். பைபிள்ல இவ்வளவு நாளா இவங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கான். ஏன்னா இவன் தான் அந்த டைம் ஹண்டர், ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான். சுடரோவும் அவனோட டிவைஸ் யூஸ் பண்ணி ராஜாவையும் கிளாரியையும் பழைய கைதிகளை ஒரு பாட்டிலுக்குள்ள பிடிச்சிக்கிறான். தடுக்க போன நம்பாளுங்க மேல ஸ்லிப்பிங் பில்லோ டிவைஸை தூக்கி போட்டுறான். ஸோ அது பட்டவனே நம்பாளுங்க தூங்கிடுறாங்க. சுடராவும் இந்த ராஜ்யம் அழியிற வரைக்கும் நீங்க தூங்கிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே தூரத்துல பார்த்தா நம்ம மிலோ இருக்கா இல்லையா, கிளாரி போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும்னு சொல்லி இந்த வவ்வாலோட காலை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா பறந்து பறந்து வந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிலோவும் அங்க வந்து சேர்ந்துடுறான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்குள்ள போனேன்னு அவனும் மயங்கி கரெக்டா சிசுகா மேலேயே விழுந்துடுறான். அதனால சிசுகாவும் அப்படியே உருண்டுகிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறான். அடுத்து அவங்களை எப்படியாவது காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா சிசுகாவால இப்ப எதுவும் பண்ண முடியல. அப்படியே இந்த சைடு நம்ம பால் கிட்ட டைம் போட்லாம் இருக்கு. ஆக்சுவலா டைம் பெட்ரோல் கிட்ட தான் இந்த டைம் போட் இருக்கும். அதனால இவன் டைம் பெட்ரோலை சேர்ந்தவன் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்ப சிசுகாவும் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் டோரிமான் கிட்ட சொல்றான். உடனே நம்மளுக்கு டைம் போட்டை எடுத்துக்கிட்டு சுடரோவை பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஆக்சுவலா சுடரோவை பிடிக்கிற ஒரு சீக்ரெட் மிஷன்ல தான் நம்ம பால் எவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். என்னதான் சுடரோ திருடுன்னு தெரிஞ்சாலும் அதை நிரூபிக்க அவங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால அவனை கையை கிளம்பும் பிடிக்கதான் இவ்வளவு நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு முறை சொடர பெயிண்டிங்கை திருடும் போது கையை களவுமா மாட்டியிருக்கோம். பாலும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனா சொடர் அங்க இருக்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள பூந்து டைம் ஹோலை யூஸ் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். பாலும் விடாம பின்னாடியே துரத்தி அவனை இழுத்து பிடிச்சிருக்கோம். உடனே சொடரோ அவன் திருடி வச்ச பெயிண்டிங்ல இருந்து ஒன்னை எடுத்து அவனோட கையிலேயே அடிச்சிடுறான். அதனால அந்த பெயிண்டிங் ரெண்டா உடைஞ்சி ஒரு பெயிண்டிங் இங்கேயே விழுந்துடுது. இன்னொரு பெயிண்டிங்கை டைம் போர்ட்டலுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறான். பாலும் விடாம டைம் போர்ட்டலுக்குள்ள போய் அவனை துரத்திட்டு இருக்கான். அதனால காண்டான சொடரோ அந்த உடஞ்ச இன்னொரு பாதியவும் தூக்கி போட்டிருக்கான். அந்த பாதி தான் நம்ம நோபிட்டோட தலையில வந்து விழுந்திருக்கு. நம்மளுக்கு அந்த பெயிண்டிங் வச்சுதான் அந்த பெயிண்டிங்குள்ள வந்து இன்னொரு பாதி வழியா 30th செஞ்சுரிக்குள்ள வந்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சொடரோவும் தப்பிச்சிட்டான். பாலும் அவன் கண்டிப்பா அந்த ப்ளூ கலரை தேடிதான் இங்க வந்திருக்கான். அதை கண்டுபிடிக்காம அவன் இங்க இருந்து கிளம்ப மாட்டான். நம்ம அவனை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம சொடரோ அங்க இருக்க எல்லா பெயிண்டிங்ஸையும் திருடிக்கிட்டு இருக்கான். பாலும் கண்ணை வச்சு அவனை ஸ்டாப் பண்றான். சொடரோவும் எப்படி இன்னொரு 500 வருஷத்துல இந்த ராஜ்யம் மொத்தமா அழியதான் போகுது. அதுக்கு முன்னாடியே நான் இந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறேன். இதனால ஃபியூச்சர்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்ல. அப்படியே என்னை தடுக்கிறீங்கன்னு சொல்லி கத்துறான். நொபிட்டாவும் இங்க இருக்க ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்குள்ளயும் நிறைய மெமரிஸ் இருக்கு. நீ இந்த பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டா இங்க இருக்கவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மிலோவா அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். உனக்கு பெயிண்டிங்கோட அருமை தெரியல, அதனால இவனையும் நம்ம பெயிண்டிங்குள்ளேயே அடைச்சு வச்சிடலாம்னு சொல்றான். டோரிமானும் சரின்னு அந்த என்ட்ரி லைட் டிவைஸை வெளியெடுக்கிறான். உடனே சொடரோ என்கிட்ட பழைய கைதிகள் இருக்காங்கன்னு சொல்லி ராஜாவையும் கிளாரியையும் ஒரு பவுல்ல அடைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து காமிக்கிறான். பாலும் கரெக்டா அந்த பவுல் அட்டாக் பண்ணதுல அந்த பவுல் கீழே விழுந்து உள்ள இருந்த ராஜாவும் கிளாரியும் வெளியே வந்துடுறாங்க. ஆனா நம்ம சுடரோ அங்கெங்கயும் பூந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு கடைசியில பால் கையில இருந்த கண்ணை தூக்கிடுறோம். அதை வச்சு நம்ம ஆளுகளை அட்டாக் பண்றோம். அப்ப டோரிமான் கையில இருந்த என்ட்ரி லைட்டு கீழே விழுந்துடுது. சுடரோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப என்னோட ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லி அந்த என்ட்ரி லைட்டை யூஸ் பண்ணி பிக்சருக்குள்ள இருந்த அந்த கொடூரமான டீமன் ஐசல வெளியே வர வைக்கிறோம். நம்ம ஆளுங்களும் ரொம்ப சாக்காய் பார்த்துட்டு இருக்காங்க. சொடரவும் ஐசல் கிட்ட நான் தான் உன்னை வெளியே வர வச்சேன், நான் சொல்றதை நீ கேட்கலன்னா உன்னை நான் திரும்பவும் இந்த பெயிண்டிங்குள்ளேயே அனுப்பிடுவேன், இவங்க எல்லாரோட கதையை முடிச்சிருன்னு சொல்றோம். பார்த்தா ஐசல் ஃபர்ஸ்டா சொடரோவோட கதையை தான் முடிக்குது. அதாவது அவனோட கலர் அப்படியே உறிஞ்சு எடுத்துக்குது. அதனால சொடரோ இப்போ ஒரு சிலையா மாறிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் கையில இருந்து என்ட்ரி லைட்டை எடுத்து அதோட வாய்க்குள்ள போட்டுக்குது. அடுத்து நம்ம நோபிட்டாவி கிளாரியை அட்டாக் பண்ண வருது. உடனே ராஜா முன்னாடி போய் அதை தடுக்கிறாரு. அதனால இப்ப ராஜாவும் சிலையா மாறிடுறாரு. பக்கத்துல டோரிமான் ஏதாவது டிவைஸ் கிடைக்குதான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். உடனே ஐசல் டோரிமானை அட்டாக் பண்ணுது. அப்ப பால் முன்னாடி போய் தடுக்கிறான். அதனால பாலும் சிலையா மாறிடுறான். இப்ப மிஞ்சி இருக்கிறதே இவங்க 3 பேரு தான். இவங்க 3 பேரையும் ஐசல் அட்டாக் பண்ணுது. அப்ப கரெக்டா நம்ம சிசுக்கு ஒரு என்ட்ரியை கொடுத்து நம்மளுங்களை காப்பாத்தி கூட்டு போயிடுறா. அரண்மனையோட காவலர்கள் ஐசல் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வராங்க. ஆனா ஐசல் கிட்ட என்ட்ரி லைட் இருக்கவும்
அந்த பவர் யூஸ் பண்ணி பிக்சருக்குள்ள இருந்து அதோட அடியாட்கள் நிறைய குட்டி குட்டி டீமன்ஸை வெளியே வர வைக்குது. அந்த டீமன்ஸும் போயிட்டு அங்க இருக்க எல்லா காவலாளிகளோட கலரையும் உறிஞ்செடுக்குது. ஸோ கலர் உறிஞ்ச எல்லாரும் அப்படியே சிலையா மாறிடுறாங்க. இந்த சைடு டோரிமான் அவரோட டிவைஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்லீப்பிங் பில்லோவை அடிச்சு நொறுக்கிடுறோம். அதனால அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த நம்மளுங்க இப்ப எழுந்துடுறாங்க. கிளாரியும் என்னோட ராஜ்யம் அழிய போகுது, என்னோட அப்பாவும் இப்ப என் கூட இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்த நம்மளுங்களும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடி அந்த ஐஸ்ல தோக்கடிக்கலாம். ஐஸ்ல தோக்கடிச்சிட்டா எல்லாமே திரும்ப பழையபடி மாறிடும்னு சொல்லிட்டு டோரிமான் கிட்ட ஆளுக்கு ஒரு டிவைஸா வாங்கிக்கிட்டு களத்துல இறங்குறாங்க. ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சூனியா வசமா ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். ஒரு டீமன் சூனியாவை அட்டாக் பண்ண வரும்போது தெரியாம கால் தடுக்கி தண்ணிக்குள்ள விழுந்துடுது. பார்த்தா தண்ணி பட்டவுடனே அது ஆட்டோமேட்டிக்கா கரைய ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் பெயிண்டிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால கிட்டத்தட்ட பெயிண்டிங் மாதிரி தான். பெயிண்டிங் தண்ணி பட்டா கரையும் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த வீக்னஸ் தெரிஞ்சோடனே நம்மளுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு தண்ணி டிவைஸை யூஸ் பண்ணி எல்லா டீமெண்ட்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு அரண்மனைக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஐசல் எரிபலியோட பவர்ஸை உறிஞ்செடுத்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்களும் அவங்க கிட்ட இருக்க வாட்டர் டிவைஸை வச்சு ஐசலை அட்டாக் பண்றாங்க. ஆனா ஐசல் உருவத்துல ரொம்ப பெருசாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கிறதுனால அதை அசால்ட்டா தடுத்துருது. பார்த்தா ஐசல் அந்த எரிமலையோட மொத்த பவர்ஸையும் இப்ப உறிஞ்சு எடுத்துருச்சு. அதோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அந்த கதையில சொன்ன மாதிரியே ஐசல் இப்போ ஒரு டிராகனா உருமாறுது. அதை பார்த்து நம்மளுங்களும் அங்க இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஐசலும் பில்டிங்கை உடைச்சுக்கிட்டு உருவத்துல ரொம்ப பெருசா அந்த ஸ்டோரியில சொன்ன மாதிரியே ஒரு டிராகனா உருமாறி இருக்கு. அதோட பவர்ஸும் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப அதுல மாட்டின நம்ம சிசுகா, சூனியோ இவங்க எல்லாரும் சிலையா மாறிடுறாங்க. ஜியானும் நோபிட்டாவை காப்பாத்துறதுக்காக நோபிட்டாவை தள்ளி விட்டுறோம். இப்ப ஜியான் மட்டும் சிலையா மாறிட்டோம். டோரிமானும் வேகமா வந்து நோபிட்டாவையும் மிலோவையும் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு போயிடுறோம். அப்படியே இந்த சைடு சிலையா மாறின சிஸ்காவை பார்த்து கிளாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் விட மாட்டேன், எதிர்த்து போராடுவேன்னு சொல்லி டோரிமானோட கன்னை வச்சு ஐசல் கூட போராடுறான். ஆனா ஐசலோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கவும் நம்ம கிளாரியும் இப்ப சிலையா மாறிட்டோம். இந்த சைடு நம்ம ஆளுங்களும் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டோரிமானுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே வாட்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவனோட டிவைஸை வெளியெடுக்கிறோம். இதை வச்சு முன்னாடி இருந்த அருவிய அப்படியே ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். இதுக்குள்ள ஐசல வர வச்சு வாட்டரை திரும்பவும் பழையபடி மாத்திட்டா ஐசல் அதுக்குள்ள மாட்டி கரைஞ்சு போயிடும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா இப்ப எப்படி ஐசல இதுக்குள்ள வர வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மிலோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றோம். பார்த்தா நம்ம மிலோவும் நோபிட்டாவும் நோபிட்டா வரைஞ்ச அந்த எக்கு தப்பா இருக்கிற டோரிமானோட பிக்சரை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிராயிங்குள்ள நம்ம நோபிட்டா ஏகப்பட்ட கலர்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நோபிட்டாவும் உனக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையான்னு சொல்லி தலையை தொங்க போட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னே ஐசலும் அந்த கலரை அப்சர்வ் பண்றதுக்காக அவங்கள துரத்திக்கிட்டே வருது. இவங்களும் அப்படி இப்படின்னு பூந்து அதை ஒரு வழியா பக்கமா கொண்டு வராங்க. அப்படியே கீழே பார்த்தா நம்ம சாய் இருக்கு இல்லையா, மண்ணுல ஏதோ ஜொலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி எதையோ ஒண்ணு தூக்கிக்கிட்டு அங்க இருந்து பறக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்குள்ள ஐசலோட அட்டாக் பட்டு சாயும் சிலையா மாறிடுது. நம்மளுங்களும் ஒரு வழியா பிளான் பண்ண மாதிரியே ஐசல அந்த தண்ணிக்கு நடுவுல கொண்டு வந்துடுறாங்க. உடனே டோரிமான் அவன் டிவைஸ் யூஸ் பண்ணி தண்ணியை பழையபடி மாத்துறோம். அவ்வளவுதான், அதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஐசலோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட பவரை வச்சு அந்த தண்ணியை அட்டாக் பண்ணுது. பார்த்தா அந்த மொத்த வாட்டரும் இப்ப அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி மாறிடுச்சு. அடுத்து நம்ம ஆளுங்களை நோக்கி அட்டாக் பண்ணுது. உடனே டோரிமான் ரிவர்ஸ் கன்சீப்பை வச்சு அதை தடுக்க ட்ரை பண்றோம். ஆனா அந்த பவர் எக்கு தப்பா இந்த ராஜ்யம் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. பார்த்தா இப்ப மொத்த ராஜ்யமும் கலரே இல்லாம ஒயிட்டா மாறிடுது. நம்ம ஆளுங்க கிட்ட இருந்த ஒரு பிளானும் இப்ப சொதப்பிருச்சு. அப்படியே சுத்தி பார்த்து இவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்ப சிலையா மாறி இருக்காங்க. என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த ஐசல் இவங்க உருவாக்குன பில்டிங் மேல நின்னுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே டோரிமானுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்து அந்த பில்டிங் மேல தூக்கி போட போறோம். ஆனா அதுக்குள்ளே ஐசலோட பவர் பட்டு டோரிமான் இப்ப சிலையா மாறிட்டான். அதை பார்த்து நோபிட்டோ ரொம்ப ஃபீல் ஆகி டோரிமானை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவுறோம். அப்பதான் டோரிமானுக்கு மேல ஏதோ ஒண்ணு ஜொலிக்கிறத நோட் பண்றோம். சோ டோரிமானோட பிளானு நோபிட்டாவுக்கும் புரியுது. ஆனா டோரிமானும் அந்த டிவைஸே இல்லாம நோபிட்டாவால இப்ப எதுவும் பண்ண முடியாது. மேல அந்த ஐசலும் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நோபிட்டாவும் மிலோவும் அங்கேயும் பூந்தடிச்சு போயிட்டு இருக்காங்க. நோபிட்டாவும் அவங்க கிட்ட இருக்க வாட்டர் கன்னை வச்சு ரொம்ப நேரமா ஐசல மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஐசலோட உடம்புக்குள்ள இருந்த
அந்த என்ட்ரி லைட்டு கீழே விழுவுது. நொபிட்டாவும் மிலோவை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுறான். அப்ப முன்னாடி நோபிட்டா வரைஞ்ச அந்த டோரிமான் பிக்சர் இருக்கு இல்லையா, கீழே விழுந்த லைட்டு கரெக்டா அந்த பிக்சர் மேலேயே அடிச்சிட்டு இருக்கவும் நம்ம நோபிட்டா அதுல காலை வச்சோன்னு அந்த பிக்சருக்குள்ள போயிடுறோம். உள்ள போய் பார்த்தா நம்ம நோபிட்டா வரைஞ்ச அந்த எக்கு தப்பான டோரிமான் இருக்கான். அவனை பார்த்தோன்னே நோபிட்டாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டோரிமான்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறோம். நான் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும், ஆனா அது ரொம்ப ஹைட்டா இருக்கும், வாங்கிட்டு ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு கேக்குறான். அந்த டோரிமானும் அவங்கிட்ட இருக்க பேம்பு காப்டரை எடுத்து கொடுக்குறான். ஆனா அது ஒர்க் ஆகுது, என்ன கொஞ்சம் எக்கு தப்பா ஒர்க் ஆகுது. நோபிட்டாவும் அதை போட்டுக்கிட்டு வெளியே போலாம்னு பறக்குறான். அப்பதான் நோபிட்டாவுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வருது. அப்ப இவன் கிட்ட இருக்க எல்லா டிவைஸுமே ஒர்க் ஆகும்னு சொல்லி டோரிமான் கிட்ட போய் இன்னொரு டிவைஸ கேக்குறான். அப்படியே வெளியில பார்த்தா நம்ம மிலோ ஐசல் கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங்கை காப்பாத்த ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கோம். ஏன்னா பெயிண்டிங்குள்ளதான் நோபிட்டா இருக்கான். ஒருவேளை ஐசல் அந்த பெயிண்டிங்கை உறிஞ்சிருச்சுன்னா நோபிட்டா அதுக்குள்ளேயே மாட்டிக்குவான். மிலோவும் ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம நோபிட்டாவும் அவனுக்கு தேவைப்படுற டிவைஸை வாங்கிக்கிட்டு அந்த பிக்சர்ல இருந்து வெளியே வந்துடுறான். உடனே நோபிட்டா அந்த டிவைஸை வச்சு அட்டாக் பண்றான். பயமுள்ள ஐஸ்ல தான் அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா பின்னாடி இருக்க பில்டிங்க்கு குறி வச்சிருக்கான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல டோரிமான் சொல்லியிருப்பான், இந்த ஸ்பிரிங்கிள் டிவைஸை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணோமா தண்ணி கரைஞ்சிரும்னு. இப்ப நம்ம ஆளுங்க இந்த மொத்த பில்டிங்கையும் தண்ணியை வச்சுதான் கட்டியிருப்பாங்க. இப்ப அந்த மொத்த டிவைஸ் அதுக்கு மேல பட்டவனே மொத்த தண்ணியும் அப்படியே கரைஞ்சி கீழே பள்ளமா இருக்கவும் ஐசல் மேலேயே விழுவுது. அந்த தண்ணி பட்டவனே அங்கிருந்த அந்த அருவியோட மொத்த தண்ணியும் நார்மலா மாறி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐசலை போட்டு கரைச்சி எடுத்துடுது. ஐசல் இப்ப அழிஞ்சவுடனே அங்கிருந்த எல்லா இடமும் திரும்பவும் பழையபடி கலர்ஃபுல்லா மாறிடுது. சிலையா மாறி இருந்த எல்லாரும் இப்ப நார்மலா மாறிட்டாங்க. நம்மளுங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பக்கத்துல நம்ம ஜியான ஸ்டுடியோவும் நோபிட்டாவோட பெயிண்டிங் தான் இந்த உலகத்தையே காப்பாத்துருச்சுன்னா என்னால அதை நம்பவே முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நோபிட்டாவாலே அதை நம்ப முடியல. அப்ப சாய் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கல்லு மாதிரி ஒன்னு எடுத்துச்சு இல்லையா, அதை நம்பளுங்க கிட்ட கொண்டு வருது. அதை பார்த்தோன்னே மிலோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இதுதான் அந்த கலர் மாறக்கூடிய கிரையான். இதை வச்சு வரைஞ்சாதான் ஆங்கிளுக்கு ஏற்றபடி அந்த கலர் மாறும் போல. உடனே டோரிமான் அவன் டிவைஸ் யூஸ் பண்ணி தண்ணியை திரும்பவும் ஸ்பில் பண்றான். உள்ள போய் பார்த்தா இவங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரியே உண்மையான ப்ளூ கலர் பேட், அதாவது ப்ளூ கலர்ல இருக்க வவ்வாலோட ஸ்டாச்சு அங்க இருக்கு. இந்த கலர் யூஸ் பண்ணி தான் மிலோவோட பரம்பரையே கலர் மாறக்கூடிய அந்த பெயிண்டிங்கே வரைஞ்சிருக்காங்க. ஜியானு சூர்யாவும் ரொம்ப சந்தோஷமா நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த ஸ்டோனை தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா டோரிமான் இருந்துகிட்டு, நீங்க மட்டும் அதை எடுத்தீங்கன்னா டைம் பெட்ரோல் உங்களை அரெஸ்ட் பண்ணிடும், அதனால நம்ம அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறோம். நிலவும் போய் அந்த ஸ்டோனை பார்த்துட்டு, நான் இவ்வளவு நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த பெயிண்டிங்கை நான் இப்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். கிளாரியும் காண்டாயிட்டு, எப்ப பார்த்தாலும் உனக்கு பெயிண்டிங் தானா அப்படின்னு என்ன பெயிண்டிங்கை தான் வரைகிறேன்னு கேட்கறான். விலவும் பக்கமா போய், நான் உன்னையை தான் வரைய இத்தனை வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே கிளாரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே பக்கத்துல பார்த்தா அந்த என்ட்ரி லைட்டு ஸ்டக் ஆயிடுச்சு. அதுல ஏதோ பிரச்சனை. ஸோ அதனால அது மூலமா நடந்த எல்லாமே இப்ப மறைஞ்சிரும். அதனால பெயிண்டிங்குள்ள இருந்து வந்த அந்த பேசுற வவால் இருக்கு இல்லையா, சாய், அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. நான் அடுத்த டைம் உங்களை மீட் பண்ணும்போது எனக்காக நிறைய சாக்லேட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த வவால் அப்படியே மறைஞ்சிருது. அதை நினைச்சு கிளாரியும் ரொம்ப ஃபீல் பண்றா. நம்மளுங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா கிளாரியும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறான். நம்மளுங்களால அதை நம்பவே முடியல. ஆக்சுவலா கிளாரி பெயிண்டிங்ல இருந்து தான் வெளியே வந்திருக்கா. ஏன்னா கிளாரி காணாம போனதுக்கு அப்புறம் மிலோவோட அப்பா கிளாரிய ரொம்ப தத்ரூபமா ஒரிஜினல் மாதிரி வரைஞ்சிருக்காரு. ஸோ அந்த பெயிண்டிங்ல இருந்து தான் இந்த கிளாரி வெளியே வந்திருக்கா. செம்ம டெஸ்ட் இல்ல. நம்ம ஆளுங்களும் ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. மிலோவும் உன்னை என்னால பிரிய முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். கிளாரியும் உங்களை மீட் பண்ணதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து மறைஞ்சிடுறான். அடுத்த டோரிமானும் ரீஸ்டோர் லைட்டை வச்சு எல்லாத்தையும் பழையபடியே மாத்திடுறான். அடுத்த ராஜா கிட்ட கிளம்புறேன்னு சொல்ல போறாங்க. ஆனா ராஜாவும் ராணியும் கிளாரியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களும் கிளாரியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம டைம் பெட்ரோல் பால் இருக்கா இல்லையா, மாசம் ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். பார்த்தா பயபுள்ள டைம் லூப்புக்குள்ள தொலைஞ்சு போன கிளாரியை கண்டுபிடிச்சு திரும்பவும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கோம். கிளாரியை பார்த்த உடனே மிலோ ராஜா ராணிக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இந்த கிளாரி பெரிய பொண்ணா இருக்கா, அதாவது மிலோவோட ஏஜ்லயே இருக்கா. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா நடந்த எல்லாமே கிளாரிக்கு ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. அதனால
நம்ம ஆளுங்க எல்லாரையும் கிளாரிக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆளுங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தா, நம்ம நோபிட்டா சம்மர் ஹோம்வொர்க்க முடிக்கணும்னு சொல்லி இப்பவும் டிரா பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப டிவில அந்த மியூசியம்ல இருந்து இன்னொரு பிக்சர் கிடைச்சிச்சுன்னு சொல்லி நம்ம ஆளுங்களோட பிக்சரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பிக்சரை பிலோ தான் வரைஞ்சிருக்கான். அந்த பிக்சரோட இன்னையோட மதிப்பு 2 பில்லியனாம். அது மட்டும் இல்லாம முன்னோர்கள்லாம் இந்த பெயிண்டிங்க கடவுள் மாதிரி பார்த்தாங்கன்னு சொல்லி இன்னொரு பெயிண்டிங்க காமிக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம நோபிட்டா வரைஞ்ச டோரிமானோட பிக்சர் தான். அப்ப நோபிட்டோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த டிராயிங் பார்க்க ரக்கூன் டாக் மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த டிராயிங்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா டிராயிங்ங்கிறது ஒரு எமோஷன்னு சொல்றாரு. நம்ம ஒரு டிராயிங்க வரையும் போது அதுல நம்மளோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தலாம். அது மத்தவங்களுக்கும் புரியும். அதுதான் உண்மையான டிராயிங்னு சொல்றாரு. அதை கேட்டவுடனே நோபிட்டாவும் இப்ப எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா திரும்பவும் அவங்க அப்பாவையே வரைய ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த மூவிய முடிச்சிடுறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் மூவிஸ்லாம் மிஸ் பண்ணிடாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ.